ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. இந்த நாளுக்கான இன்றைய மன்னா யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, அந்த வசனத்தினுடைய அந்த பிற்பகுதி சொல்லுகிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இயேசு என்கிற அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நான் உங்களிடத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை நன்றாக உயர்த்துவோம், துதிப்போம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவர் நம்மிடத்தில் வந்து நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும், மகிமைப்படுத்தட்டும், துதிக்கட்டும். கிருபை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமென்.